நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயை காப்பாத்துறதுக்கு மாசான ஒருத்தர் களத்துல இறங்கி இருக்காருங்க. ஏன்னா வக்கீல் என்ன இந்த மாதிரி இருக்குண்டா, வக்கீல் என்ன நேர்மையோட உச்சியா இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சித்தி தாங்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே அவங்களோட வாதாடுற திறமை எல்லாமே ஒரு பக்காவா இருக்கும். இதுக்கு முன்னாடி கேஸ்ல வந்து அவங்க வாதாடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்க வெளியே போயிட்டு இருந்தாங்க ஃபாரின், அது வரத்துக்குள்ள இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கு பதில இன்னொரு வக்கீல் வந்து அப்படியே சும்மா மாசம் ஒரு பக்கம் கிளாஸ காப்பாத்தி இந்த கேஸ ஒண்ணு எல்லாம் பண்ணாங்க. இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் கொலை பண்ணாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இந்த மாதிரி கத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கு. இப்ப நாகராஜ என் கைரேகை வந்து நான் இங்கன்னா ஒரு பதிவு வச்சுட்டு வந்துடுறேன், அதை வச்சு யாரும் எதனா பண்றாங்க, அதை வச்சு நான் தான் பண்ணான்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு ஆதாரம் எப்படிங்க செல்லுபடி ஆகும்? விஜய் அங்க வந்தாரா இல்லையா, அந்த இடத்துக்கு மல்லி வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா எதனா செக் பண்ணீங்களா? சிசிடிவி ஆதாரம் கம்பல்சரி இருக்குல்ல, அந்த தெருவுக்குள்ள ஏன் சரௌண்டிங் 1 கிலோமீட்டருக்குள்ள இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா தவணையும் போயிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண முடியாது இல்ல, அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா ஒரு பதில சொல்றாங்க. இந்த பதில சொன்ன உடனே சம கோவம் வந்துருது ஒரு பக்கம். என்ன பதில் இது, என்ன பதில் இது? அந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பதில் சொல்றதுக்கு தான் இருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜட்ஜ் ஐயா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. உங்களுக்கு இதுதான் பொறுப்பா கொடுத்துருக்க வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சா உடனே நம்ம சரி ஓகே, இது ஒரு பக்கம் கான்செப்டா இருந்தாலும் எந்த அடிப்படையில விஜய் அரெஸ்ட் பண்ணீங்க? காசு கொடுத்தாங்களா, பணம் கொடுத்தாங்களா, எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வக்கீல் பிச்சு ஒத்தறாங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் தெரியுது. நீங்க ஓகே விசாரணைக்கு கூட்டுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல எந்த ஒரு பழியும் போடக்கூடாது. ஏன் எதனால? என் பொண்டாட்டி இப்போ பொறுமையா பேசணும், அந்த ஒரு காரணத்தினாலதான், அந்த காரணத்தால தான் நானே பொறுமையா பேசினிருக்கேன். சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ளோல போயின்னு நம்ம யாரான ஒரு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அந்த மூடே ஸ்பாயில் ஆயிரும். அந்த நேரத்துல அடுத்த கான்செப்ட் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு தெரியாது. சரி இருக்கட்டும், பரவாயில்ல பாத்துக்கலாம். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் போனோம். அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு வராரு, நான் எந்த தப்பும் செய்யல, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமா சொல்றாரு. என்னதான் சொன்னாலும் ஏதான் சொன்னாலும் இங்க ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனப்பான்மை இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல எடுத்து சொன்னாதான் புரிஞ்சுப்பாங்க. அது போலதான் இங்க பாத்தீங்களா, நாம ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிருக்கும்போது நிறைய இடைஞ்சல் வரலாம். அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவிர்த்து தான் நான் உங்ககிட்ட இந்த இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க அவங்களும் ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ஆதாரத்தை ரெடி பண்ணாங்க, மல்லி கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படி நச்சுன்னு ஒரு கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான், எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே, என்ன ஆதாரத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அந்த இடத்துல ராஜேஸ்வரி. ஆனா ராஜேஸ்வரி அங்க மாட்டிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கொலை பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாமே ஒரு பக்கம் சுடர் பக்காவா ஆல்ரெடி அவரோட நண்பருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் இதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. யாருமே நிம்மதியா கூடாது. நான் உயிரோட இல்லைனாலும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஆப்பு மேல ஆப்பு வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல மல்லி என்ன கொலை பண்ணது உண்மை, அதே சமயத்துல மறுபக்கம் அந்த ரேணுகாவை கொலை பண்ணது ராஜேஸ்வரி, இது உண்மை. இவங்க 2 பேரோட குடும்பம் அழிஞ்சாதான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அழியும். நான் அழிஞ்சு போனாலும் அவங்க அழிஞ்சு போனோம், நான் சந்தோஷமா இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுடர் நீ செத்தோம் ஆனா வேற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கிற பாத்தியா. ஆனா இந்த இடத்துல நம்ம மல்லி மேல அந்த குற்றவா இது இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ராஜேஸ்வரி இந்த மாதிரி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டடியில வராங்களே தவிர இந்த கொலைக்கு மல்லிக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைங்க மென்ஷன் ஆகல அந்த இடத்துல. அதனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வம்புல மாட்டிக்கிட்டோம்டா சாமி அப்படின்ற மாதிரி வேதனையில கூணி குறின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது நீங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போறீங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், அஸ்ட் மேல அஸ்ட், கஷ்டம் மேல கஷ்டம், நஷ்டம் மேல நஷ்டம், துக்கம் மேல துக்கம், துயரத்து மேல துயரம் எல்லாமே வரப்போது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு சகிப்பு தன்மையோட நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்து நம்ம கடந்து போக போறோம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணபொண்ணு இருக்காங்களா, அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. போய் விஜய் மீட் பண்றாங்க. விஜய் தம்பி என்னப்பா ஆச்சு, என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன், இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கும் மல்லிக்கு தான் சம்பந்தம் இருக்கு, ஆனா மல்லி எதுவும் பண்ணல, இருந்தாலும் மல்லி ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால தான் நீங்க ஜெயிலுக்கு வந்தது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கும் தெரியல. நான் கூடிய விரையில கூடிய சீக்கிரம் எல்லா தவளையும் போய் நான் ஆராய்ச்சி என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு கூடிய விரையில வெளியே கொண்டு வர பாக்குறேன். இப்ப ஜாமீன் கூட நான் அப்ளை பண்ணேன், ஆனா ஜாமீன் கிடைக்கல. ஏன்னா இது கொலை வழக்கு, இதனால ஆதாரங்கள் இன்னும் நிறைய கிடைக்கல. அதனால ஆதாரத்தை குற்றவாளி வெளியே இருந்தா மொத்தத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதனால ஆதாரத்தை
எடுக்கிற வரையும் குற்றவாளியை வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை எனக்கும், அதனால நான் கூடிய விரைவில் உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பேசிட்டு வெளியே போறாங்க. மல்லி ஒன்று பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா வெளியே நின்று இருக்கா. அவளை உள்ள அனுப்புறேன்னு சொல்லிட்டு மல்லி வந்து கதறி 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 ஆடுறாங்க. விஜய் என் மேல இருக்கிற பாசல் தான் நீங்க வந்தீங்க, என்னவே விட்டு இருக்கலாம்ல, வெண்பா வீட்டுல இருக்கா, நீங்க வெண்பா பார்த்து இருந்துக்கலாம்ல, ஏன் தேவையில்லாத விஜய், எதுக்கு விஜய் இந்த மாதிரி பண்றீங்க, எதுக்கு விஜய் நீங்க பெண்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேட்கறாங்க. உடனே உனக்காக தான் மல்லி, எல்லாமே உனக்காக தான், உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாட்டு பாடுறாங்க. உடனே அதை கேட்டதான் உடனே மல்லிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ரொமான்டிக் மூட், ஜெயிலே ரொமான்டிக் மூட், ஏ தலைவா ஏ கலக்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னங்க பண்றது, சோதனை வேதனை இது போலதான் வாழ்க்கையில இருக்கணுமா, நான் ஜெயில ரொமான்ஸ் வரக்கூடாதா, ஒரு காதலருக்கு ஜெயில ரொமான்ஸ் பண்றதுக்கு உரிமை இல்லையா, என்னடா இது சமுதாயம், என்ன இது உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காரி துப்பணும் போலதான் தோணுது. என்ன பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணுங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டு இருக்கும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இது இப்படியே விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நண்பர்களே, அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல அடிக்கடி செம்மையான அருமையான கிவ் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கும். யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்க. பார்ட்டிசிபேட் பண்ற நண்பர்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். யாரா கமெண்ட் செக்ஷன்ல அந்த மாதிரி என்னடா கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டீங்களா, நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அந்த மாதிரி யாரும் என்கிட்ட எதிர்த்து கேட்கல. ஏதோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்ம தருக.